தமிழக காங்கிரஸ்ல என்னதான் நடக்குது? ஒருத்தர் வந்து திமுக தான் கூட்டணிங்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து தூக்கி போட்டுக்கிட்டே இருக்காரு. இது எங்க கிட்ட ஆக்சுவலா இந்த கேள்வி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திடம் கேட்க வேண்டும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவி திருமதி கனிமொழி அவர்கள் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவரோட நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இந்த பேச்சுவார்த்தை நடத்தி 9 நாள் ஆகிப்போச்சு. ஒரு குழு அமைக்கிறேன்னு சொன்னாங்க, இன்னும் குழு அமைக்கல. எங்க சைட்ல குழு ரெடியா இருக்கு பேசுறதுக்கு. நாங்க 5 பேர் குழு நாங்க வச்சிருக்கிறோம். அவங்க குழு அமைச்சுட்டா நாங்க பேசுறோம். குழு அமைக்காதது தாமதம் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம். அதனால நீங்க அவங்கள தான் கேட்கணும். ஒரு வகை இருந்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுறது வித்தியாசமா இருக்கு. காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைஞ்சிருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி பார்த்தாக்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் பல பேர் பல கசப்பான கருத்துக்கள் சொல்றாங்களே. நானும் பார்த்திருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏதோ சொன்னார், நான் கேள்விப்பட்டேன். அதனால பெரிய அதான் சொல்றேனே, இந்த இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் ரெண்டுமே பெரிய கட்சி. 2 கட்சியிலும் பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பல பேருக்கு பல சிந்தனைகள் இருக்கும். இந்த கட்சி தலைமைக்கு பேச்சுவார்த்தை நடந்த பின்னர் நாங்கள் என்ன சொல்லி இருக்கிறோம்? எங்களுக்கு குழு இருக்கு, நீங்க குழு அமைங்க, குழு மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக எத்தனை சீட்டு என்பதையெல்லாம் நிர்ணயம் பண்ணலாம்ன்றதை நாங்கள் சொல்லியாச்சு. அந்த குழுவை இன்னும் அமைக்காம இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதெல்லாம் பொருட்படுத்துறாங்களான்னு தெரியல. இந்த இதெல்லாம் ரசிக்கிறாங்க சொல்ல முடியாது. இதெல்லாம் கவனிக்கிறாங்களான்ற எனக்கு வந்து சந்தேகம் தான். ஒரு குழப்பமும் இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக அவர்களுடைய தரப்பிலே ஒரு குழுவை அமைத்து நாங்கள் நியமித்திருக்கும் குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்தணும். அப்புறம் 2 மாசம் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி 2 மாசத்துல பல கருத்துக்களை எல்லாம் சோசியல் மீடியால சர்ச்சிக்க வேண்டியதான். கூட்டணியில 2 பேரும் ஒன்னா இருந்தா தான் 2 பேரும் ஜெயிப்போன்றது 2 பேருக்கும் தெரியும். தமிழகத்தை தாண்டி புதுச்சேரியில வந்து 26% வாக்கு வங்கி உள்ள காங்கிரஸ் கட்சியே 8% வாக்கு வங்கி உள்ள திமுக தலைமை முறையா அப்படின்னு மாநில தலைவர் கேட்கிறார். நாங்க அங்க ஒன்றும் முடிவே பண்ணலையே. அங்க இருந்து திரு வைத்திலிங்கம் அவர்கள் தான் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவர். அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கார். எனக்கு நல்லா தெரியும். அவரை கேட்டேன். இன்னும் பேச்சுவார்த்தை என்ன துவங்கல தானே சொல்றாரு. பேச்சுவார்த்தை துவங்கினதுக்கு அப்புறம் தான் யாரு தலைமை யாரு தலைமை இல்ல, யார் முதலமைச்சராக எந்த கட்சி சார்பா இருப்பாங்கன்னா அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். அது ரெண்டாவது, அது இன்னொரு மாநிலத்துடைய அவங்களுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய முடிவு. அது இன்னும் என்ன அவர் என்கிட்ட சொன்னது, இன்னும் பேச்சுவார்த்தை தொடங்கலன்னு சொன்னார். சார்பா இன்னைக்கு வந்து விருப்பமனு வந்து வழங்கிட்டு இருக்காங்க. 1 ஹவர்ல அபவுட் 10,000 மேல வாங்கிட்டு இருக்காங்க சொல்றாங்க. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கா? ஆர்வமா இருக்கிறாங்கன்றத நான் ஏத்துக்கிறேன். நான் ஒன்னு திருப்பி சொல்றேன். இது உங்ககிட்ட இல்ல, இன்னைக்கு இல்ல, உங்க எல்லார்கிட்டயுமே நான் வந்து 1.5 வருஷமா 2 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன். பெரிய நடிகர், பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கு தமிழ்நாட்டில், நான் ஏத்துக்கிறேன். அவருக்கு என்று ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு, ஏத்துக்கிறேன். ரசிகர் கூட்டமே ஒரு ஆதரவு கூட்டமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏத்துக்கிறேன். ஆதரவு கூட்டமே வாக்கு வங்கியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏத்துக்கிறேன். ஆனா வாக்கு வங்கியே சீட்டா மாறுமான்றது எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்றேன். இதான் நான் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு அதுதான் சொல்றேன். நான் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி பலவீனம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. 1967 நாங்க நேரடியாக ஆட்சியில் இல்ல, தனியார் தேர்தலில் நின்று ஜெயிக்கிற நிலைமையில் நாங்க இல்ல, ஏத்துக்கிறேன். அதனால நாங்க வந்து இன்னொரு பலமான கட்சியா இல்ல. ஆனா நாங்க ஒரு வேல்யூ ஆட் பண்ற கட்சி. நாங்க இருந்தாதான் அந்த கூட்டணிக்கு மதச்சார்பின்மை முத்திரை குத்தப்படும். நாங்க இல்லாட்டி அந்த மதச்சார்பின்மை என்ற முத்திரை கண்டிப்பாக குத்தப்படும். சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை தரும் ஒரு கூட்டணி என்றால் அந்த கூட்டணியில காங்கிரஸ் கட்சி இடம்பெற வேண்டும். The secular seal is only given by the Congress party. நான் முன்னாடியே பல முறை சொல்லியிருக்கேன். காங்கிரஸ் கட்சியை தனிப்பட்ட முறையில் பாத்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வாக்கு இருக்கும். ஆனா ஒரு கூட்டணியில சேர்ந்துட்டோம்னா எங்களை கூட்டலா மட்டும் பார்க்க கூடாது, ஒரு பெருக்கலாக எங்களை பார்க்க வேண்டும். மத்திய பட்ஜெட் வந்து 0 முட்டை எல்லாம் நிறைய கமெண்ட் கொடுக்குறாங்க தமிழக தலைவர்கள். இப்ப தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் அவங்க அந்த பட்ஜெட் நீங்க எப்படி பாத்தீங்க சார்? இது ஒண்ணு என்னுடைய கருத்து கொஞ்சம் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டையே நிறுத்திடலாம். இது தேவையே இல்லை. இந்த அறிவிப்புகள்லாம் நீங்க இந்த அம்மையாரே 9 முறை பட்ஜெட் போட்டாங்க. இந்த 9 பட்ஜெட்ல நீங்க பாத்தீங்கன்னா கடைசி 9 வருஷமா இவங்க என்னென்ன அறிவிப்பு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு திட்டமா பெரிய திட்டம் அறிவிச்சிருப்பாங்க. அந்த திட்டத்துக்கு என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியாது. உங்க பத்திரிகையே கேட்கிறேன், போன வருஷம் 60 திட்டத்துக்கு என்ன ஆச்சு? என்ன சொன்னாங்க? ஒரு 10 லட்சம் பேருக்கு நான் இன்டர்ன்ஷிப் கொடுக்க போறேன், அதுக்காக இப்போ ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான பேர் கூட இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்கீம்ல போய் சேரல. அதனால நிறைய அறிவிப்புகள் வரும். இந்த அறிவிப்புகள் எல்லாம் நிஜமாவே நடக்குமான்னு பார்த்தா நடக்கவே நடக்காது.
பண ஒதுக்கி என்னை பொறுத்த வரைக்கும் நிதிநிலையில வந்து மாநிலங்களுக்கு என்ன ஒதுக்குறாங்க, துறைக்கு என்ன ஒதுக்குறாங்கன்னு தான் பார்க்கணும் ஒழிய இது புதுசாக அறிவிக்கின்ற இந்த ஜெய்காண்டிக்ஸ் திட்டங்களை எல்லாம் சீரியஸாவே எடுத்துக்கூடாது. ஏன்னா ஒரு பட்டியலே போட்டு பாருங்க, நீங்க கூட போட வேணாம், சும்மா போய் இன்னைக்கு தான் ஏஐ வந்துருச்சு, இந்த கிராக் இல்லைன்னா சாட் ஜிபிடியில் போய் போட்டு பாருங்க. கடைசி 9 வருஷத்துல இந்த அரசாங்கம் அறிவிச்ச நிர்மலா சீதாராமன் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அறிவிச்ச திட்டங்களை எல்லாம் அறிவிச்சு அதெல்லாம் என்ன நிலைமை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அதனால இந்த பட்ஜெட் எல்லாம் சீரியஸா எடுத்துக்க வேண்டாம். இந்த பட்ஜெட்டுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தமே கிடையாது, எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. ஒன்னு சொல்றதை கேளுங்க, பெரிய கட்சி, பல கருத்து இருக்கு. 1967 இந்த ஆட்சியில் இல்ல, எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு, பல வாய்ப்புகள் வந்து அந்த வாய்ப்புகளை நழுவி விட்டுட்டு இருக்கோம். பல காலத்துல 89 ஒரு முறை தனியா நின்னோம், அதுக்கப்புறம் தனியாவே நிக்கல, 2 வருஷத்துல திருப்பி கூட்டணி சேர்ந்தோம். 96 ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அந்த வாய்ப்பை நழுவி விட்டோம். 2006 ஒரு வாய்ப்பு வந்துச்சு, அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தல. அதனால இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு கட்சியில கீழே இருக்கவங்க எல்லாம் கருத்தை சொல்லதான் செய்வாங்க. நாங்க எப்படி கருத்து சொல்றோமோ மத்த கட்சியிலும் கருத்து சொல்லுவாங்க. ஆனா கடைசியில ஒரு பிராக்மேட்டிக் டிசிஷனை தலைமை எடுக்கும், அதுக்கப்புறம் எல்லாரும் அது ஒத்து போடுவாங்க. எல்லாமே ஏன் நாடாளுமன்ற தேர்தலை தனியா சந்திச்சிருக்கோமே, 2014 சந்திச்சுமே, யாரு சந்திக்கல? நான் சந்திச்சிருக்கேன். 2014 தேர்தலில் நான் தேர்தலை தனியா கூட்டணி எல்லாம் சந்திச்சிருக்கேன். என்னோட இன்னும் எங்க கட்சியில மொத்த 38 பேர் சந்திச்சாங்க. சந்திக்கிறேன் சொல்லாதீங்க. அந்த சந்திச்ச தேர்தலில் எங்களுக்கு என்ன ஆச்சு, திராவிட முன்னேற்றத்துக்கு என்ன ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதிமுக தொடர்ந்து தேர்தல் வாக்குறுதிகள் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காரு. கடைசியில மக்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்து சீர்தூக்கி பார்த்து கூட்டணியை பார்த்து வாக்களிப்பாங்க. அவர் வந்து இப்ப வந்து ஒரு ரியாக்ஷன் தான், அது வந்து ஆக்ஷன் இல்ல. அவர் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது அதெல்லாம் செஞ்சிருக்கலாமே, இதெல்லாம் ஆக்ஷனா இருக்கலையே, எல்லாம் ரியாக்ஷன். அது ஒரு ரியாக்ஷனரி வாக்குறுதியா தான் நான் பாக்குறேன். முன்ன தெளிவா தெரிஞ்சுங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கட்சி, அதுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அது ஒரு பவர்ஃபுல் சிம்பிள், எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். ஆனா முன்னாடி இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றம் இப்ப இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு பெரிய வேறுபாடு உண்டு. முன்னாடி அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆளுமை மிக்க ஒரு அரசியல் கட்சியாக இருந்தது, இப்பொழுது அப்படி கிடையாது. எதுக்கெடுத்தாலும் அவங்க கட்சிக்குள்ளேயே பஞ்சாயத்து பண்ணணும்னா கூட டெல்லிக்கு போய் பிஜேபி கிட்ட இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்றம் தப்பி தவறி அந்த கூட்டணி இங்க வெற்றி பெற்றால் அது அண்ணா திராவிட முன்னேற்ற அரசாக இருக்காது, அது முழுக்க முழுக்க பாஜகவோட அரசாங்கமா இருந்து அவர்கள் எப்படி மத்தியில ஒரு இன்ஸ்டிடியூஷனையும் கொலாப்ஸ் பண்ண வச்சாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டு எல்லா இன்ஸ்டிடியூஷனல் கொலாப்ஸும் ஆயிடும். அதுக்காக மக்கள் வந்து விழிப்போடு இருக்க வேண்டும். அதை நாங்க தேர்தல் போது எங்க பிரச்சாரத்து போது கண்டிப்பா எடுத்து சொல்லுவோம். எனக்கு தெரியாது, எனக்கு மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் எனக்கு தெரியாது. அது வந்து அதனால அதுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது ஒரு டாக்ஸ் மேட்டர், இன்டர்பிரேஷனா இருக்கும், இது செக்ஷன் இன்டர்பிரேஷனா இருக்கும். அதுக்கு மேல்முறையீடு செய்யலாம். அவருக்கு அதுல திருப்தி இல்லாட்டி ஹைகோர்ட் தானே வந்திருக்கு, அதுக்கு மேல போகலாம். அது இன்டர்பிரேஷன் ஆஃப் செக்ஷனா தான் இருக்கும். இதுக்கும் அரசியலுக்கும் அது சம்பந்தம் கிடையாது, ஒரு கிளாசிபிகேஷன் தான். இம்போர்ட் விஷயம் எனக்கு தெரியும், அதுதான் எனக்கு மேலோட்டமா தெரியும். அது ஒரு கிளாசிபிகேஷன் இஷ்யூ தான். வரி ஏய்ப்புன்னு சொல்ல முடியாதுங்க. இப்ப வந்து ஒருத்தர் ஒரு பொருளை வாங்கும் போது இந்த கிளாசிபிகேஷன்ல வாங்கும் போது திரைப்படத்திற்கு வாங்கிய சம்பளத்துல வந்து உரிய முறையில் வரி கட்டல நிறைய அப்பீல் பண்ணலாம், அதுக்கு அப்பீல் பண்ணலாம், அதுக்கு அப்பீல் பண்றதுக்கு இருக்கலாம். அதனால இதை வந்து இதுக்கும் இந்த தேர்தலுக்கும் இந்த அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் ஒரு இன்கம் டாக்ஸ்ன்றது முக்கால்வாசி ஒரு இன்டர்பிரேஷன் தான். அது வந்து அங்க இருக்கிற இன்கம் டாக்ஸ் அசஸிங் ஆபீசர் ஒரு கருத்து வச்சிருப்பாரு, அந்த கருத்தின் மேலமா அவர் ஒரு டாக்ஸ் போடுவாரு. அந்த டாக்ஸ் மேல நம்ம ஏத்துக்கிட்டோமா டாக்ஸா கட்டுவோம், ஏத்துக்காட்டி கோர்ட்டுக்கு போலாம். இது ஒரு ஒரு வகையான முறையீடு தான். இதுக்கு மேலேயும் முறையீடு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஊழல்னு எப்படிங்க சொல்றது? டாக்ஸ் இஷ்யூ ஊழல்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் ஊழல்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் என்ன அவர் நீ அரசாங்க பதவியில இருந்து உங்க பதவியை நீங்க துஷ்பிரயோகம் செய்து நீங்கள் சம்பாதித்தால் ஊழல். இது இன்கம் டாக்ஸ்ல வந்து அது வந்து இன்டர்பிரேஷனுக்கு கட்டலாமா வேண்டாமா, டிப்ரிசியேஷன் கட்டலாமா, இதை வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் அலோவ் பண்ணலாமா, இந்த எக்ஸ்பென்ஸ் டிஸ்அலோவ் பண்ணலாமான்னு பண்றதா அதெல்லாம் ஊழலாக ஏத்துக்க முடியாது. அதை நான் ஏத்துக்க மாட்டேன். அது ஊழல் என்ற குற்றச்சாட்டெல்லாம் நான் சொல்றதை நான் ஏத்துக்க முடியாது. திமுக காங்கிரஸ் இரண்டுமே இப்ப இரட்டை மனநிலையோட இருக்கு. இப்ப வந்து தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லா மனசெல்லாம் ஒன்னா சேரணும்னா அது தானா ஒன்னா சேர்ந்துடும், கவலைப்படாதீங்க. முகூர்த்த மாதிரி இது முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும்போது கசகசன்னு தான் இருக்கும், ஆனா முகூர்த்த நேரம் வரும்போது எல்லாம் ஒன்னா கூடி வந்துடும்.